உலகமெங்கும் இருக்கின்ற மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் சக்திவேலின் அன்பான வணக்கங்கள். அதே சமயம் நீங்கள் மார்ஸ் மீடியாவுக்கு தந்துகிட்டு இருக்க ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, அதே சமயம் 4 கிரகங்களின் பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் இந்த புத்தாண்டு பலன் கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் குரு பகவான் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். பிறகு 1/6/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் தன்னுடைய குரு பார்வையாக 5, 7, 9 என்ற இடங்களை பார்க்கிறார். அந்த வகையில் விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். 31/10/2026 அன்று அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் குரு பார்வையாக தனுசு, கும்பம், மேஷம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். 13/12/2026 அன்று குரு பகவான் சிம்ம ராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். அடுத்ததுதான் சனி பகவானை பற்றி பார்ப்போம். சனி பகவான் தற்போது மீன ராசியில் இருக்கிறார். 26/7/2026 வக்ரகதி அடைகிறார். மீண்டும் 10/12/2026 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது ராகு கேது. ராகு தற்போது கும்பராசியில் இருக்கார். 19/12/2026 அன்று மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல கேது சிம்ம ராசியில் இருக்கார். 19/12/2026 அன்று கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுதான் இந்த 4 கிரகங்களின் இந்த ஆண்டு பயிற்சிகள். இந்த பயிற்சிகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை தரப்போறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். அன்பான மீனராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு முற்பகுதியில் பல தாக்கங்களை எதிர்கொண்டாலும் ஆண்டின் பிற்பாதியில் அதை தகர்த்தெறிந்து வெற்றி பெறும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. குரு பகவான் ஆண்டின் முதல் பாதியில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு வாங்குவீங்க. நல்ல ஒரு புதுசாக ஒரு மனையை வாங்கி அதில் நல்லபடியாக வீடு கட்டுவீங்க. இடத்தோட கட்டின வீடையே வாங்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 2 வீலரோ அல்லது காரோ வாங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு ஸ்டார்டிங்கில் குரு பகவான் உங்களுக்கு தராரு. அதே குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய உச்ச வீடான கடக ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயிற்சி அடைகிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க, வரனே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு போன வருஷம் கொடுத்தாரு, இந்த வருஷம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லை, குரு கடகராசிலேருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். அது இன்னும் பெரிய பலத்தை உங்களுக்கு தரப்போகிறது. உங்களுக்கு ஏற்கனவே ஜென்மசனி நிறைய கெடுதல் பண்ணிட்டு இருந்தாலும் குருவோட பார்வையால் பெருசாக உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் வரப்போகிறதில்ல. இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் வருகிற ஜூன் மாதத்திற்கு பிறகு தவிடு பொடியாக போகிறது. பிரச்சனைகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு குரு பகவான் தனது பார்வையாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கப் போகிறார். அந்த வகையில் புத்திர பாக்கியத்தை அருளப் போகிறார். குழந்தை பாக்கியமே இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உண்டாகி மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சோர்வுகள்லாம் நீங்கி உற்சாகமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும். பல புதிய ஒப்பந்தத்திலலாம் கையெழுத்து போடுவீங்க. புதுசாக நிறைய அக்ரிமெண்ட் போட்டு நல்ல வருமானம் ஈட்ட போகிறீங்க. அதே போல் சொந்த தொழில் செய்கிறவங்கெல்லாம் இந்த வருஷம் புதிய முதலீடுகளை போட்டு பல புதிய தொழில்களை உருவாக்குவீங்க. உங்களுடைய தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. உள்ளூரில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் உங்களுடைய தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக வெற்றிகள் தான். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடி வரப்போகுது. அந்த வகையில் குரு பகவான் உத்தியோகம் சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாகவும் பல நன்மைகளை இந்த ஆண்டு தரப்போகிறார். அடுத்ததாக குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்க போகிறது. ஏற்கனவே சொன்னேன், திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. சுப செலவுகள் தான் இந்த வருஷம். உங்களுக்கு வருமானமும் இருக்கும், செலவும் இருக்கும். வருமானம் அதீதமாகவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழலை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். உங்கள் உடல் சோர்வுலாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க, எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலை குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொள்ள போகிறீர்கள். நிறைய திருத்தலங்களுக்கு சென்று வர போகிறீர்கள். அதன் மூலமாக கடவுளின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அந்த வகையில் சிறப்பான ஆண்டாக
குரு பகவான் இந்த ஆண்டை உங்களுக்கு அமைத்து தரப்போகிறார். சனி பகவானை ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஜென்ம சனியா உங்க ராசியிலேயே இருக்கிறார். அதனால மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும், உடல் சோர்வு இருக்கும். ஆனாலும் நீங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம சுறுசுறுப்போட நடந்துக்கணும், கடுமையாக உழைக்கணும். கடுமையாக உழைச்சிங்கன்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உழைப்பாளிகளை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உழைக்க உழைக்க ஜென்ம சனியோடைய தாக்கம் குறையும். அதனால் கடுமையாக உழைங்க, சோம்பேறித்தனப்படாதீங்க, சுறுசுறுப்பாக இருங்க. ராகு கேது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படும் சொன்னேன். அதுதான் சுப செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்கணும். சிலர்கிட்ட பேசும் பொழுது சில வார்த்தைகளை விடாமல் கவனமாக வார்த்தைகளை விடணும். அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எச்சரிக்கையாக நீங்கள் செய்யணும். அடுத்ததாக கேது பகவான். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் வீட்டில் நீங்கள் பேசும்போது நிதானமாக பேசணும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எல்லாம் முதலீடுகளில் கவனம் செலுத்தணும். கவனமாக முதலீடுகளை பண்ணணும். தேவை இருந்தால் முதலீடுகள் செய்யலாம், இல்லை என்றால் தேவையில்லாத முதலீடுகளை செய்ய வேண்டாம். இதுதான் கேது பகவான் நமக்கு தர எச்சரிக்கை. பேச்சில் நிதானமும் முதலீடுகளை கவனமும் செலுத்தினீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது. அந்த வகையில் இந்த ஆண்டு சனி பகவானின் தாக்கம் இருந்தாலும் குரு பகவானின் பார்வையாலே பல வளமான நன்மைகளை நீங்கள் பெறப்போகும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. அந்த வகையில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்தும், சனிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளில் அர்ச்சனை செய்தும் வழிபட்டு வர ஜென்ம சனியின் தாக்கத்தை குறைத்து குரு பகவானின் முழு பலனையும் பெற்று வளமான வாழ்வை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.